முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவன் திட்ட வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தினை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது வாகனங்களின் இயக்கத்தினை தொடங்கி வைக்கிறார்கள். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்திற்கான வாகனங்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபால் நகர் பகுதியில தாய்மானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். குறிப்பாக முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி வரக்கூடிய ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாய்மானவர் திட்டம். இந்த திட்டத்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தம் 21,70,454 பேருக்கு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இதற்காக 30.16 கோடி ரூபாய் என்பது மதிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுடைய விவரங்கள் எல்லாம் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இதற்கான வாகனங்களை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொதுமக்களுக்கு, குறிப்பாக வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டம் என்பது தங்களுடைய வீடுகளுக்கே சென்று வழங்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.